பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்க இயேசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமாக நம்ம இயேசப்பாக்கு நன்றி செலுத்திக் கொண்டு வருகிறோம் இல்லைங்களா? நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இயேசப்பாக்கு நீங்க நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறீங்க. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறீங்க. அவரை துதிச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். ஏன்னா இயேசப்பா இந்த மாசம் நமக்கு வாக்கு கொடுத்தார். நீங்க எங்களுக்கு நன்றி செலுத்துங்கள். நான் உங்க வாழ்க்கையில நன்மை செய்வேன். ஆமென். அப்ப நீங்க வெறிய ஏசப்பாக்கு இந்த மாதம் முழுவதுமாய் ஒவ்வொரு நாளும் நீங்க அவருக்கு நன்றி செலுத்த, நன்றி ஏசப்பா, ஏசப்பா உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். ஆமென். இந்த நாள்ல நம்ம ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த நாளில கூட ஏசப்பாக்கு நம்ம எதுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு வேதத்துல பார்க்கும்போது, சங்கீதம் 136ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஸ்லாம்ஸ் சாப்டர் 136 வெர்ஸ் 23 வேதம் சொல்லுகிறது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளில ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்தப் போகிறோம். ஏன்னா நம்மை தாழ்விலே இயேசப்பா நம்மை நினைத்தார். அல்லேலூயா. பார்க்கும்போது நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மை நினைத்தார்களோ இல்லையோ, பாருங்க ஒரு காலத்துல ஒரு கஷ்டத்துல இருந்தோம் இல்லைங்களா? வேதனையில இருந்தோம், வறுமையில இருந்தோம், தரித்திரத்துல இருந்தோம், எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தோம், கடன்ல இருந்தோம் இல்லைங்களா? மத்தவங்கள கை நீட்டி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஏசப்பா நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லைங்களா? அந்த கஷ்டத்துலலாம் நீக்கி கடன்களெல்லாம் மாற்றி போட்டு இந்த 12 மாதங்கள் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு மாதமும் அவருடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஏசப்பா உயர்த்தி கொண்டே நம்ம வச்சிருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நம்ம செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம ஜாதி ஜனங்க மத்தியில இன்னைக்கு நம்ம கொடுத்து அவங்கள வாழ வைக்க ஏசப்பா நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லைங்களா? ஆகையால ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, எங்களை தாழ்வில் எங்களை நினைத்தீங்களப்பா. ஒன்றுக்கும் உதவாது என்று சொன்னாங்க ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையே பார்க்க முடியல. அநேக தரித்திரத்துல இருந்தோம், வியாதியில இருந்தோம், வறுமையில இருந்தோம், கடன்ல இருந்தோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜனங்க ஒரு மாதிரி கேவலமாக பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஜாதி ஜனங்க மத்தியில், சொந்தங்க மத்தியில் கர்த்தர் நம்மை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காருல்ல. ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? கண்களை மூடி என்னோட சேர்ந்து ஏசப்பாக்கு நன்றி செலுத்துறீங்களா? ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில அப்பா, ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையின்படி ஏசப்பா தாழ்வில் எங்களை நினைத்தீங்களே, உமக்கொடான கொடி உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிற ஏசப்பா. ஒன்றுக்கு உதவாது எங்களை ஏசப்பா உயர்த்தினீங்களே, எங்களை ஆசீர்வதிச்சீங்களே. இன்னைக்கு ஜாதி ஜனங்க மத்தியில் எங்க ஏசப்பா எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க நாம மாற்றுமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.